தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காப்போது உயர்தரம் எழுதிய மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. கட்டுநாயக்கவில் இருந்து புறப்பட்ட விமானத்தில் மோதிய உயிரினம். பயணிகளுக்கு நடந்தது என்ன? குடும்பத்தினரின் கண்முன்னே பரிதாபமாக உயிரிழந்த சிறுவன். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இலங்கை அரசாங்கம் அறிவித்த முக்கிய அறிவிப்பு. பேஸ்புக் மூலமாகவே நாட்டில் நடப்பதை அறியும் நீதியமைச்சர். சரமாரியாக கேள்வி எழுப்பிய நாமல். போலீசாரினை ஏமாற்றி வெளிநாட்டவரை கடத்திய இலங்கையர்களுக்கு அரசாங்கம் எடுத்த அதிரடி நடவடிக்கை. தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். இலங்கை அரசாங்கத்திடம் நீதி மற்றும் சமத்துவத்திற்கான கனடியர்கள் அமைப்பு கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பல்கலைக்கழக அனுமதி வெட்டு புள்ளிகள் ஆவணி மாதம் முதல் வாரத்தில் வெளியிடப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபதலைவர் பேராசிரியர் வசந்தலியனகே அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு பல்கலைக்கழக நுழைவிற்காக மொத்தம் 92,043 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக வசந்தலியனகே அறிவித்துள்ளார். இந்த விண்ணப்பதாரர்களில் இருந்து மொத்தம் 42,937 மாணவர்கள் இந்த முறை பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற உள்ளனர். அத்தோடு பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் பல புதிய பட்டப்படிப்புகளை அறிமுகப்படுத்தவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் புதிய கல்வி நடவடிக்கைகள் வரும் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பேராசிரியர் வசந்தலியனகே மேலும் தெரிவித்துள்ளார். இன்று காலை இலங்கையின் கட்டுநாயக்கவிலிருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நகரை நோக்கி புறப்பட்ட பயணிகள் விமானத்தின் மீது பறவை ஒன்று மோதியதைத் தொடர்ந்து வான்வெளியில் சுற்றி வந்த குறித்த விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. காலை 7:07 மணிக்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விமானம் காலை 10:24 மணிக்கு கட்டுநாயக்கவில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர நிலையை எதிர்கொள்வதற்காக விமான நிர்வாகத்தினரால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை மேற்கொண்டு வருவதுடன் பயணிகள் பாதுகாப்பு கருதி விமான நிலைய அவசரகால நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீராடச் சென்ற சிறுவன் குடும்பத்தினரின் கண்முன்னேயே அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் திருகோணமலை மாவட்டத்தில் மகாவெலி கங்கையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் மூதூர் காவல்துறைக்குட்பட்ட கங்குவேலி பகுதியில் இன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது சம்பவ இடத்திலேயே குறித்த சிறுவன் உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த சிறுவன் இன்று காலை தனது குடும்பத்தினருடன் ஆற்றங்கரை பகுதிக்கு சமையல் தேவைக்காக சென்றுள்ளார். இதன்போது ஆற்றில் குளிப்பதற்காக சிறுவன் இறங்கிய நிலையில் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி நீரோட்டத்தில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார். சிறுவன் நீரில் மூழ்குவதைக் கண்டு குடும்பத்தினரும் அங்கிருந்தவர்களும் அதிர்ச்சியடைந்து உடனடியாக அவரை மீட்க போராடியுள்ளனர். ஆனால் சிறுவனை உயிருடன் மீட்க முடியாமல் போயுள்ளது. இவ்வாறு இருக்கையில் நீண்ட தேடுதலின் பின்னர் சிறுவரின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மூதூர் தள வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இச்சம்பவம் குறித்து மூதூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர இலங்கையில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்காக அவர்களின் பணிக்காலம் மற்றும் வருமானத்திற்கேற்ப வடிவமைக்கப்பட்ட புதிய மற்றும் கவர்ச்சிகரமான ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் சேரும் தொழிலாளர்கள் தங்களுக்கு தேவையான வகையில் ஓய்வூதிய முறையை தேர்வு செய்யலாம். அதாவது ஓய்விற்கு பின்னர் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறுவதையோ அல்லது பணிக்காலம் முடிந்ததும் மொத்த தொகையை ஒரே தடவையாக பெறுவதையோ அவர்களே தீர்மானிக்கலாம். சட்டபூர்வமாக அனுப்பப்படும் பணத்தினை பதிவுகளை முறையாக பராமரிக்கவும் ஓய்வூதிய கணக்கீட்டில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சகத்துடன் இணைந்து பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சட்டபூர்வமாக அனுப்பப்படும் பணத்தின் பதிவுகளை முறையாக பராமரிக்கவும் ஓய்வூதிய கணக்கீட்டில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சகத்துடன் இணைந்து பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ரதவிரு ஓய்வூதிய திட்டத்திற்காக குவைத் நிதியம் ரூபாய் 2.1 மில்லியனை ஒதுக்கியுள்ளது. 2026 டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் இந்த திட்டத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்ட எதிர்பார்ப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது சுமார் 17 லட்சம் இலங்கையர்கள் வெளிநாடுகளில் பணிபுரியும் நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டில் வரலாற்றில் இல்லாத அளவிலான பணவரவு பதிவாகியுள்ளது. இருப்பினும் தற்போதுள்ள ஓய்வூதிய திட்டத்தில் 307 தொழிலாளர்கள் மட்டுமே இணைந்துள்ளனர். இதனை மாற்றியமைக்கும் விதமாகவே இந்த தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் அமையும். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், இலங்கை மத்திய வங்கி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சு ஆகியவற்றுடன் கூட்டு முயற்சியால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமுச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் குறித்து அரசாங்கம் நடந்து கொண்ட விதம் வேடிக்கையானது. இலங்கையின் நீதியமைச்சர் பேஸ்புக் மூலமாகவே இந்த சம்பவத்தை பற்றி தெரிந்து கொண்டார். சம்பவம் நடந்து பல மணித்தியாலங்கள் வரை அங்கு என்ன நடக்கிறது என்பது பற்றி அவருக்கு தெரியவில்லை என நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கோட்டை பகுதியில் கடந்த ஜூலை 9ஆம் தேதி இடம்பெற்ற பொதுஜன பெரமுனவின் தொகுதிக்குரிய கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரை குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பொருளாதார கஷ்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியமை ஆகியவற்றிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே இளைஞர்களின் கைதுகளையும் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் கையாண்டு வருவதாக நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகளால் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வேலைவாய்ப்புகள் பறிபோயுள்ளன. வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதுடன் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் சட்ட அமலாக்க நடவடிக்கைகளை பயன்படுத்தி அரசாங்கம் திட்டமிட்டபடி இளைய தலைமுறையினை குறிவைத்து வருகிறது. தேர்தலுக்கு முன்னர் வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்ட பட்டதாரிகள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் வேலை கேட்டு சென்றபோது போலீசாரின் அடக்குமுறைகளை எதிர்கொண்டுள்ளனர். வரி அதிகரிப்பு, அதிக கடன் வட்டி மற்றும் உற்பத்தி செலவு உயர்வு ஆகியவற்றால் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில்துறையினர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் பல வியாபாரங்கள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இலங்கையின் பங்குச்சந்தை மீதான நம்பிக்கையை இழந்து வருகின்றனர். அத்தோடு அரசாங்கத்தின் முறையான ஆதரவின்றி சுற்றுலாத்துறையும் மேலதிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளது. மறுபுறம் மின்சாரம், எரிபொருள் மற்றும் நீர் கட்டணங்கள் அதிகரித்து வருகின்றன. அரசாங்கத்தின் பொருளாதார நிர்வாக சீர்கேட்டின் சுமை ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் ஆசிய பிராந்தியத்திலேயே வாழ்வதற்கு அதிக செலவுமிக்க நகரங்களில் ஒன்றாக கொழும்பு மாறியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இந்த அரசாங்கம் தவறிவிட்டது. எனவே வரிகளை விதித்து மக்களை வதைக்காமல் தொழிலதிபர்கள், தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு உடனடி நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நீதி மற்றும் சமத்துவத்திற்கான கனடியர்கள் அமைப்பு தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. குறித்த அமைப்பின் பிரதியான ரோய் சமாதானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கையில் ஏற்பட்டுள்ள சிறைச்சாலை நெருக்கடி காரணமாக மெகசின், போகும்பெறை மற்றும் கொழும்பு விளக்கமறியல் உள்ளிட்ட சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் சிறைச்சாலைகள் சுமார் 10,000 கைதிகளை மட்டுமே தங்க வைக்கும் வசதிகளை கொண்டிருந்தாலும் தற்போது சுமார் 40,000 பேர் சிறை வைக்கப்பட்டுள்ளதால் கடுமையான நெரிசல் நிலவுகிறது. 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலை படுகொலை மற்றும் 2000 ஆண்டு பிந்துனுவெல படுகொலை போன்ற சம்பவங்கள் உட்பட சிறைச்சாலைகளில் வன்முறையான சூழல் உருவாகும் போதெல்லாம் தமிழ் அரசியல் கைதிகள் அதிக ஆபத்தை எதிர்கொள்கின்றனர். இதனையடுத்து தமிழ் அரசியல் கைதிகளுக்காக தனித்துவமான பாதுகாப்பு வலயங்களை அமைத்தல், கைதிகளின் குடும்பங்களுக்கு அவர்களின் பாதுகாப்பு நிலை குறித்து தகவல்களை உடனுக்குடன் வழங்குதல், ஐக்கிய நாடுகளின் சித்திரவதை தடுப்பு குழு மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆகிய அமைப்புகளுக்கு தடையற்ற கண்காணிப்பு அனுமதி வழங்குதல் ஆகியன அவசியமாகும். அத்தோடு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய ஜனாதிபதி தனது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அத்தோடு கோரிக்கை கனடா வெளியுறவு அமைச்சு உள்ளிட்ட முக்கிய சர்வதேச அமைப்புகளுக்கும் உத்தியோகபூர்வமாக அனுப்பப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பிரேசில் நாட்டு பிரஜை ஒருவரை சுற்றுலா போலீசாரின் போலி அடையாளத்தை காட்டி கடத்தி 30 லட்சம் ரூபாய் கப்பம் கோரிய குற்றச்சாட்டில் 3 இளைஞர்கள் உணவடுவ சுற்றுலா போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி தல்வே பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்த பிரேசில் நாட்டு சுற்றுலா பயணி ஒருவரின் அறைக்குள் நுழைந்து 2 சந்தேக நபர்கள் தாங்கள் சுற்றுலா போலீஸ் அதிகாரிகள் என தெரிவித்து அவரது அறையை சோதனையிட்டுள்ளனர். இதன்போது அந்த பயணியின் பிரேசில் நாட்டு கடவுச்சீட்டு, அமெரிக்க ஆவணங்கள், கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பல உடைமைகளை அவர்கள் வலுக்கட்டாயமாக பறிமுதல் செய்துள்ளனர். இதன் பின்னர் இவர்களுடன் 3வது சந்தேக நபர் ஒருவரும் இணைந்து கொண்டுள்ளார். 3 பேரும் சேர்ந்து அந்த சுற்றுலா பயணியை கைவிலங்கிட்டு அச்சுறுத்தியுள்ளதுடன் அவரை கைது செய்யாமல் இருக்க வேண்டுமானால் கொழும்பில் உள்ள சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இதற்காக அவர்கள் 30 லட்சம் ரூபாவை கப்பமாக கோரியுள்ளனர். அதில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை அடகு வைத்ததன் மூலம் தங்களால் 2 லட்சம் ரூபாய் திரட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்த சந்தேக நபர்கள் மீதமுள்ள 28 லட்சம் ரூபாவை உடனடியாக செலுத்துமாறு சுற்றுலா பயணியை வற்புறுத்தியுள்ளனர். இதுகுறித்து போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் உணவடின சுற்றுலா போலீசார் உடனடியாக விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து 25 மற்றும் 26 வயதுடைய 3 சந்தேக நபர்களை அதிரடியாக கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் ஆல்டோ ரக கார் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை காலி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் உணவடின போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.